என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் கை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணே. என்ன இது பொம்பளை காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே பொம்பளை காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் எப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை என்கிட்ட விடுங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் தாய கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்தேன், என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்ன. வீட்டுக்கு வா, இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்படிலாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சுட்டேனே, இனிமே பண்ண மாட்டேன்னு. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்காத. ஏயா ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுனா எப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மா கிட்டயே உன் வேலையை காட்டியாங்கி? என்னது இது? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளியை காப்பாத்துற டாக்டரோட கடமை. இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறுன, நான் உசுரோட இருக்க மாட்டேன். சரியா இருக்கும். ஆமாடா. வாண்ணே பாரு. சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேன்னு. அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. மதுரை மீனாட்சி மேல சத்தியமா? மருத மீனாட்சி மேல நான் எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். சத்தியம் தலை அடிச்சுக்க. இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கு எடுத்து விட போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறையா?